நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா த ஸ்ட்ராங்கெஸ்ட் பேட்டில் கிரவுண்டு அது ஃபைட் கேம் தான் பார்க்க போகிறோம். நம்ம எப்பயுமே ரோப்ளாக்ஸ் விளையாடுறதே இல்லை. சும்மா போனேன். ஒரு மாதமாக நான் வீடியோ போடல, ஒரு 2-3 மாதமாக. ஏன்னா ஒரு சின்ன ஒர்க்கு, எப்படியோ ஸ்கூலு அது இதுன்னு போயிட்டு அப்போ வீடெல்லாம் அதை பார்த்துட்டு இருந்தோம். சரி அப்படியே நான் வீட்டிலே தூங்கிட்டு குறட்டுட்டு இருந்தேன். சரி இன்றைக்கி ரொம்ப போர் அடிச்சிச்சு, நான் கேமுக்குள்ளே வந்தேன். சரி பார்ப்போம். சரி இப்போ நான் என்ன பண்ணிட்டுருக்கேன்னா, ஒருத்தனை பார்த்தேன், ஒரு கேம் பிளேயில் பேர் வரும், அதை மட்டும் படிச்சிடுறீங்க சரியா? அது மட்டும் படிக்காதீங்க. நான் ப்ளர் பண்ண ட்ரை பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு. ஓகே ரித்தி, உன் கருத்து என்ன இந்த கேமில்? இந்த கேம் கருத்து என்ன, உனக்கு பிடிச்சிருக்கா? ஃபஸ்ட்டு நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணல. என்னன்னு பார்த்தா நாங்கள் வேறு சர்வரில் போய் சிக்கிட்டோம். சர்வரில் தான் க்ரியேட் பண்ணோம், ட்ரை பண்ணோம். சர்வரில் என்னதே க்ரியேட் பண்ண தெரியல. சரி நானும் அதை ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அவன் தனியாக கேம் போய்ட்டு நான் தனியாக கேம் போய்ட்டேன். எந்த கேம் போனது? அதே ஃபைட்டிங் கேம் தான் போனி. பார்க்க முடியல. கேட்டால் டே நீ வேறு சர்வரில் வந்திருக்கேன், நான் வேறு சர்வரில் வந்திருக்கேன், வெளியே பண்ணிட்டு உள்ளே வாடான்னா. ஆனால் கடுப்பாயிடுச்சுடா. ஒரு 10 நிமிஷம் 1 நிமிஷம் வரேன் அப்படின்ட்டு நானும் விளையாண்டே இருந்தேன். எவ்வளோமே அடிக்கும், அவனை தேடிட்டே இருந்தேன். அதுக்கடுத்து கண்டுபிடிச்சி வெளியே போகலான்னு இருக்கேன். இப்போ பார்ப்போம் வெளியே போயிடுவேனா. அங்கே ஒருத்தர் ஃபைட்டு போட்டுருந்தான். சரி நம்மளும் இடையில போய் குறுக்கலை போகலாம் பார்த்தா ஒருத்தர் ஆட்டோ பொம்மை போட்ட மாதிரி போட்டான்னு பாருங்க. கப்பா சாமி எப்படி குதிச்சுன்னு தெரியல. எனக்கு செல்லு ஒரு செகண்ட் லேக் ஆயிடுச்சு. ஐயோ வேறு லெவல். இந்த கேமில் எனக்கு ரொம்ப பிடிச்சி வச்சு ஃபைட்டு தான். நானும் ரித்தி பையனும் சரியான ஃபைட்டு. இந்த பைத்தியக்காரன் என்ன சொன்னாலும் அதுக்கு டஸ்ட்பின் தூக்கி அடிக்காத. டஸ்ட்பின் எதுக்கு வச்சுருக்காங்க? நீ என்ன சொல்கிற? டஸ்ட்பின் எதுக்கு வச்சுருக்காங்க? தூக்கி அடிக்க. அப்போ எதுக்கு டஸ்ட்பின் தூக்கி அடிக்க சொல்கிறேன்? எனக்கு அதான் புரியல. சரி நாங்கள் ஒரு கேம் பிளே முடிச்சுட்டு உக்காட்டுக்கும் நான் இவனை அடிச்சுட்டு இந்த சாக்கில் எவ்வளோ ஏதோ போட்டுருந்தான். வேறு கேம் போகலாமாடான்னு. ஏன்னா கடுப்பு. அப்போ தின்னாடி தான் புதுகில் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். புதுகில் குத்துறான், புதுக்கு குத்தி. அதுக்கடுத்து இவனை அடித்து பொழந்து எடுத்துகிட்டு இருந்தான். இப்போ இவன் வெளியே வர சொல்லிட்டான். சரி நானும் மெதுவாக வெளியே போகலான்னு எவ்வளோ பைத்தியக்காரன். சரி அப்படியே நான் ஓடிட்டே இருந்தேன். ஏதோ நடுவில் ஏதோ மிருகமாய் வந்துட்டு போனான். பைக்கை எடுத்து திக்குன்னு ஆயிடுச்சு எனக்கு செகண்டில். சரி அப்படி போயிட்டே இருந்தேன். என்னதான் அவன் கூப்பிட்டான். ஃபோனில் கூப்பிடல, இங்கே ரியலாக தான் உட்காந்துட்டு இருந்தோம் 2 பேரும். பைத்தியக்காரன் டே போட பைத்தியக்காரன் என்னது கேம் விட்டு வெளியே வந்துட்டேன் நான். அதுக்கடுத்து ஒரு கட்சீனை பண்ணிட்டு அது வேறு ஒரு மாதிரி இருக்கே. சரி விடுங்க கைஸ், அது பார்க்காதீங்க. இங்கே ஒரு ஃப்ரெண்ட்ரி காசு கொடுத்துட்டான் எவனோ ஃபைட்டில். இங்கே ஒருத்த அவ்வளோதான் பொழத்துருவான் போல. நிறுத்தி அடிக்காதடா, அடிக்காதடா. டே உனைத்தான் சொல்கிறேன், அடிக்காதடா. அடிக்க மாட்டேன். இங்கப்பா உன்னை பொழந்து எடுத்துட்டு இருக்கேன்டா. டே ஃபண்டா வெடி உன்னை அடிக்கிற அடியில் எனக்கு அவ்வளோதான் கதற விட்றான். ஐயோ எறா உன் பவர்லாம் பவரை பாதியாக எல்லா பவரும் பிடிச்சிச்சு. அவ்வளோதான் குப்பை தட்டி வச்சு ஒரு அடிக்கிறேன்டா. வெயிட் பண்ணுறா. குப்பை தட்டி ஐயோ பயமாக்கே. தப்பிக்கிறானே கைஸ். என்ன கைஸ் இப்படி தப்பிக்கிறான்? சரி ஐயோ அவ்வளோதான் அடிச்சான் போச்சு. பறக்க விட்டானே. டே அவ்வளோதான்டா. அவன் மண்டே பழக்க. ஐயோ கடைசின்னு வர வச்சுட்டானே. அவ்வளோதான் முடிச்சிட்டான். அவ்வளோதான். ஆமாம் கட்சின் சாரி கடைசின்னு ஒன்று தான், கட்சின்னு ஒன்று தான். ஷார்ட்டாக சொல்கிறீங்க. சரி அப்புறம் இது அவ்வளோதான் போட்டு மண்டையை போல. அவ்வளோதான் மண்டையை உடச்சிட்டேன். அவ்வளோதான். நீ அடிக்கிற அடியில் நீ பறந்து போனடா. குப்பை தொட்டி எங்கடா? ஐயோ குப்பை தொட்டி இடம் உடச்சிட்ட. இரா மாப்பிள்ளை வெயிட் பண்ணுறீ. டே ஓடாதடா. நில்றா ரித்தி நின்று. குப்பை தொட்டி இடத்துல குப்பை தொட்டி ஓடுறானே. குப்பை தொட்டி ஐயோ குப்பை தொட்டி மிஸ் பண்ண வச்சுட்டியடா பைத்தியக்காரா. ஆஹா மண்டே உடச்சுவான் போலக்கு இன்னைக்குள்ள. என்னடா கீழே உனது குப்பை தொட்டிலாம் இல்லை எடுக்க முடியாது. நல்ல தப்பிச்சிட்டேன். ஃபைட்டை போடல. ஐயோ போச்சு கீழே விட்டான். அவ்வளோதான் அடிச்சிருப்பான்னு நினச்சி தப்பிச்சிட்டேன். கைஸ் ரொம்ப பயமாக இருக்க கைஸ். அடிச்சிட்டா அசிங்கமாக போய் எனக்கு ஃபுல் ஹெல்த் இருக்குது. அவனுக்கு பாதி ஹெல்த் கூட குறையப்பட்டுது. வாங்க அடிச்சுட்டுக்கேன். இது பார்ட் 2 வந்து நான் சொல்கிறேன் எப்போ போடுவேன். டே இவன் ஒருத்தன் பொண்ணு கேட்டாப்பில் இன்னொரு கேம் விளாண்டுட்டுக்கான். நான் இந்த வீடியோ எடுத்து முடிச்சுட்டு போய் ரெக்கார்ட் சொல்லிட்டுருக்கேன். பொண்ணுக்கே போயிட்டேன். அதுக்குள்ளேயும் டே ஏன்டா ஆஃப் போயிட்டேன். அப்போ யார் என் கூட விளாண்டுருக்கதோ உன் பேர் தான் காட்டுது. சார்ஜ் ஆஃப் நாட் ஒன். இது வர கேம் சவா எவனோ நீ ஆட்டோ பைலட் மூடு போட்டு வேறு கேம் போயிட்டியா? அடா பாவி வந்துட்டான் எப்படியோ. அட்டியை போட்டு தாக்கு. திருத்தி இருறா குப்பை தொட்டி எடுக்குண்டா. ஐயோ எவன்டா ஆட்டோ பொம்மை போட்டு. ஸோ இவன் வேற அவ்வளோதான் பறக்க விட்டுரு. ஐயோ தப்பிச்சிட்டான். போச்சு அப்பாடி தப்பிச்சிட்டேன் நானும்.
கைஸ் ரொம்ப பயமா இருக்கு கைஸ். எந்திரா ஐயோ துரத்துறா என்கிட்ட பவர் இல்லை ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ. அவ்வளோதே அடி இப்படிதான் ஏமாத்திட்டேன் ஏண்டா என்ன ஹாய் கைஸ் சக்கரை பண்ணீங்க. அது கொரோனா டைமில் எவ்வளோ ட்ரெண்டிங் எனக்கு தாண்டா தெரியும். சரி ஓகே சக்கரை பாரு ஜில்சோன் கூட போட்டிருப்பான்டா. ஜில்சோன் அண்ணா கூட போட்டிருப்பாரு. ஆயோடி விட்டுருங்க. இப்போ மட்டும் ஜில்சோன் நம்ம கேமுக்கு வருவாராம்மா. அவ்வளோதே எனக்கு ஜில்சோன் வந்துடணும். இல்லை ஆமாம் அது வீடியோ பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியல. நான் பார்த்துட்டேன்ப்பா. நான் எப்போ ஜில்சோன் வீடியோ போட்டால் நான் போய் பார்த்துருவேன். ஏன்னா நான் ஜில்சோன் ஃபேன்ஸ். அதனால் அவன் ஜில்சோன் அண்ணன் என்ன ஹாரர் கேம் போட்டாலும் நான் போயிடுவேன். லவ்லி பாஸ் வீடியோ போட்டு 3 மாதம் ஆச்சுன்னா பக்கி சின்ன ஃபைட்டுக்கு வர ஃபைட்டு அப்படி பவரை பார்க்க இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அதான் நான் பேசிட்டு சாக்கில் அடிக்கிறேன் தெரியுமா. டே பவராக பார்க்க போகிறேன்டா. பவராப்பு இல்லாத பவராக என்ன பேசி பாதி உயிர் எடுத்துட்டான். இங்கே பாருங்க நான் இங்கே இருக்கேன் குப்பை தொட்டு எந்திரிக்க மாட்டேன். அவ்வளோதான் ஃபோன் பறக்க விட்டு ஐயோ வேறத்து போய் அடிச்சுட்டுக்கடே. கைஸ் என்ன பண்ணுறது தெரியல. டே அமைதியாக இருக்கேன்டா. ஐயோ பவர் இல்லைடா வெயிட் பண்ணுறேன். பவர் இல்லையே ஐயோ போடு மண்டையோட அவங்க வந்து இன்னைக்கு பாதி எழுத்து மேலே குறைச்சிட்டேன். இன்னைக்கு சாவடிக்காம ஒருத்தர் கூட கட்சின்னு வரல. ஆனால் கடைசி வரைக்கும் அவங்க கட்சின்னு வரும் வெயிட் பண்ண கட்சினே வரல. இங்கே தூக்கி போட்டு சாத்திட்டு இருக்க. இவ்வளோதே நம்ம தான் உன்னை அடிக்கிற கிங்க வேற இது ஆளக்கணும். ஓ அங்கே இருக்கியா. அப்புறம் நானும் அவனை அடிச்சிருந்தேன் கைஸ். இப்போ ரித்தி இல்லை. ரித்தி இப்போ வெளியே போயிட்டான்ல கேம் விளாண்டுட்டு தான் இருக்கான். பேச மாட்டேன்ட்டான். சரி விட்டுட்டேன். பேசாட்டி விட்டுட்டேன். அதுக்குதான் அவன் கொஞ்சம் ஹெல்த் எனக்கு பவரை போயிட்டுன்னா அவனை பொழந்துடலாம். ஆனால் எனக்கு பவரை பார்க்க இன்னும் 10 அடிக்கு மேலே அடிக்கணும். இப்போ அது 10 அடி நான் அடிக்கணும்னா 10 அடி நான் அடிக்கணும். அவன் அடிக்க சான்ஸ் விட்டுணும். இப்போ எனக்கு இப்போ சான்ஸ் விடல. இப்போ என்ன சான்ஸ் அடிச்சுதான். இப்போ எனக்கு எப்போ பவரை பார்க்கணும் எனக்கு ஐயோம்மா மூச்சு வாங்குது கேஸ். கேஸ் எப்போ இவனை கை வலிக்குது கேஸ். இவனை அடிச்சு கையில் வலிக்குது. ஐயோ என்னை விட்டுறா. அப்பாடி குப்பை தட்டி வச்சு அடிச்சு டிஷ்ஷு திருப்பிட்டான். 2 பவர் பாயிண்ட் வேஸ்ட் பண்ணிட்டானே. போட வச்சு டே அடிக்க விட்றா ப்ளீஸ் பவரை போயிடுவேன்டா. அதுக்கடுத்து கேம் முடிச்சிடலாம்டா. இல்லைனா முடிக்கவே முடியாது. இல்லைன்னா இன்னும் போயிட்டே இருக்கும். இப்போயே 8 நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சு. சும்மா கம்மல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பெல்லைக்கெல்லாம் ஆகிருக்கும். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். போச்சு அவ்வளோதான் அடிச்சுதுண்ணா. சரி மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ 8 நிமிஷம் போயிடுச்சு. நான் எப்போயுமே 9 இல்லை 10 முடிச்சிடுவேன். இப்போ 11 நிமிஷம் போகும். என்ன பண்ண போகிறானோ. ஐயோ நான் ஓடிட்டு பவர் தீர்ந்துச்சு எல்லாமே. ஐயோடைய விட்டுருக்க. ஓடு குப்பை தொட்டி கிடச்சிருக்கு. ஆனால் தூரமாக போயிட்டனால வீசிட்டேன். தப்பாக போச்சு கைஸ். தப்பாக்கண்ணா அது இல்லைடா. ஐயோ இவன் வேறு இப்படியே நிற்கிறானே. எனக்கு வேறு இப்போ எப்போ போச்சு. ஐயோ இன்னும் இன்னைக்கு விட்டுருவானா மாட்டானா. அப்புறம் நானும் அடிச்சுருந்தேன். மெதுவாக போயிட்டு இருந்துச்சு கேமு. அப்புறம் இவனை எப்படியாச்சும் அடித்து தோக்கடிக்கணும்னு வெளியில் இருந்தேன். பவரை பார்க்க போது ஐயோ குசியாக இருக்கு. பவரை பயிற்சின்னு வச்சுக்கோங்களேன். சூப்பரான ஒரு கேரக்டர் எடுத்து அவனை அடிக்கலாம். இப்போ என்னை மேலே குப்பை தொட்டு போட்டான். ஐயோ சாமி இவனை வச்சுக்கிட்டு திருத்தி ஓடு ஓடிடுற ரோஷன் ஏறடா கிடைக்கிறோம். நான் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்போ நானே ஓடணுமா. அட்ரா ரோஷன் முன்னால் முடியும் என்னாலா. ஓடுறான் ஓடு பயமாக. ஐயோ பவரை வேஸ்ட் பண்ணிட்டான். 2 பவரை வேஸ்ட் பண்ணிட்டானே. 3ஆவது பவர் இது. அதுவும் வேஸ்ட் பண்ண விட்டானே. 4வது பவர் போச்சு. ஓடு ஆடி ஓடிட்டனே. என்ன பண்ணுறது.
பேசாமல் அடி வாங்கிடலாமா இல்லை இதே அடிக்கலாமா? சரி அடி வாங்க வேண்டாம், பவர் அப் பேர் ஆக போகுது. இல்லை யார் சாவ போகிறா தெரில, பார்ப்போம் எவன் சாவறான்னு. சுச்சு போச்சு, பேஸ் பண்ணிட்டேன். ஏதோ நின்றுட்டுருக்கேன், என்னாச்சுன்னு தெரியலையே. டவர் கிடைக்க மட்டும்தாம்மா அவனுக்கு. டவர் கிடச்சிச்சு. ஐயோ பூச்சி பூச்சி பூச்சி. அவ்வளோதே. பாடி தப்பிச்சிட்டேன்டா. ஓடு ஓடு ஓடு. அட்ரா அட்ரா ரோஷன் அட்ரா. அடிக்கிறான், போடு சிக்கிறான், போடு. அவ்வளோதான். நம்ம பஸ்ஸு எல்லோ கலர் ட்ரெஸ்ஸு, அவ்வளோது. ஐயோ ஓடு 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 ஓடு. டே பவர் இல்லைடா, பவர் இல்லைடா, இருடா. போடு போடு சாவுடா. சிக்கனியா? இப்போ கட்சின்னு வர வச்சிருக்குச்சு, போகிறான். அவ்வளோதான், தப்புஸ் தான் இப்போதைக்கு தப்புஸ் தான். சரி ரைட்டு, இவன் இன்னைக்குள்ளே சிக்க மாட்டான். ஐயோ அவனும் பவரில் மாட்டிக்கிட்டானா? நானும் பவரில் மாட்டிக்கிட்டேன், அவனும் பவரில் இருக்கான். கடவுளே கசின்னு வந்துடும் கடவுளே, அவனை அடிக்கிற கடவுளே அச்சிட்டு. வரான், பின்னாடி வரான். சுத்துடா கைப்பில். பவரை பயிர் முடிய போதே. இவன் வேறு பவரை பயிர்வானே. இவனுக்கு ஒரு பவர் போச்சுடா, பவரை போயிட்டான். அப்பாடி அப்படி ஓடிட்டு இருக்கோம். அப்பாடி டே விட்றா வர்றா. சரி கைஸ், இதோட கேம் ப்ளே முடிச்சுக்கலாம். ஏன்னா அடுத்த செகண்ட் பார்ட் வர எடுக்கணும், டைம் வேறு இல்லை. சரி கைஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். போயிட்டு வரேன், டாட்டா.